பாரிஜாதம் 22. அர்ச்சனா எந்த அளவு சதீஷ் மீது பித்தாக்கி போயிருந்தாலோ அத்தனை பித்தையும் திருமணமான 5 மாதத்திலேயே தெளிய வைத்திருந்தது அவன் குடும்பம். அவளுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட அங்கு மதிப்பில்லாமல் போனது. கிட்டத்தட்ட வேலைக்காரி என்பதை விட முற்றிலுமாகவே சதீஷ் வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாகத்தான் நடத்தப்பட்டாள் அர்ச்சனா. முதலில் தன் வீடு என்ற பெருமிதத்தோடு தன் கணவன் மாமியார் மாமனாருக்கு செய்கிறோம் என்ற பூரிப்போடு அனைத்தையும் இழுத்து போட்டு செய்தவளுக்கு அடுத்து வந்த நாட்களில் அவர்கள் நடத்திய விதத்தில் மொத்தமும் வெறுத்து போனது. அதிலும் அருணாவை கொண்டு சதீஷ் அவளை அடிக்கடி வார்த்தைகளால் குத்தி கிழித்து கொண்டிருந்தான். என்ன குடும்பம் நீங்கெல்லாம்? உன் பெரிய அக்கா என்னடானா உன் சின்னக்கா புருஷன மாதிரி புருஷன் வேணும்னு விரும்பியிருக்கா. ஒருவேளை நாளைக்கு என்னையும் அவ ஆசைப்பட மாட்டான்னு என்னடி நிச்சயம் என்றதில் அரண்டு போனாள் அர்ச்சனா. என்னங்க இப்படி பேசுறீங்க? அந்த அளவுக்கு தாண்டி இருக்கு உன் குடும்ப லட்சணம் என்றவன் அவள் மொபைல் போனை வாங்கி 2 நாள் முழுக்க ஆராய்ச்சி செய்தான். அர்ச்சனாவிற்கு இதற்கு முன்பு காதல் இல்லை, எந்த ஆண்களுடனும் பழக்கம் இல்லை என்பது தெரிந்த பிறகுதான் அவளை தன் அறைக்குள் அனுமதித்தான். கணவனின் செய்கையில் அதிர்ந்து போனவள், அனாவசியமா என்ன சந்தேகப்படாதீங்க, சத்தியமா நீங்க தான் நான் லவ் பண்ணின முதல் ஆள். எனக்கு யார் மேலையும் எந்த விருப்பமும் கிடையாது. நான் யாரையும் லவ் பண்ணல. இவ்வளோ ஏன், நான் படித்த காலேஜில் மற்ற பொண்ணுங்க பசங்களை சைட் அடித்தாலும் நான் யாரையும் திருப்பி கூட பார்த்தது கிடையாது. எனக்கு எங்கள் வீட்டு நிலைமை நல்லா தெரியும். அதனால் எந்த ஆசையும் வளர்த்துக்கல. முதல் முறையாக நான் ஆசைப்பட்டது உங்களை தான். உங்களை பார்த்த பிறகு வேற எதுவுமே எனக்கு முக்கியமாக தெரியல. என் அக்கா பேசினது தப்பு தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அப்போ இருந்த சூழல் மாமா அடித்த ஷாக்கில் புரியலையே தவிர்த்து இப்போ புரியுதுங்க. அவளை வச்சு என்னை எடை போடாதீங்க, ப்ளீஸ் என்ன நம்புங்க என்று கதறிய போதும் சதீஷ் அசைந்து கொடுத்தான் இல்லை. இதோ இன்றும் தாய் வீட்டிற்கு செல்வதற்கு மாமியார் மறுத்ததில், என்னங்க ப்ளீஸ் நீங்களாவது அத்தைக்கு சொல்லுங்களேன் என்று அர்ச்சனா சதீஷின் பின்னே கெஞ்சி கொண்டு சென்றாள். இத பாரு, என் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்ல உன் இஷ்டத்துக்கு தான் நடந்து பண்ணா இது ஒத்து வராது. நீ உன் அம்மா வீட்டுக்கே கிளம்பு என்றான் இரக்கமில்லாமல். என்னங்க இது, பாப்பாவை வச்சுட்டு இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறீங்க? உங்களுக்கு உங்க குழந்தை கூடவா முக்கியம் இல்ல என்றால் தன் வயிற்றில் கை வைத்தபடி. உனக்கு நம்ம குழந்தை முக்கியமா இருந்தா நாங்க சொல்றதை மட்டும் செய். அப்படி பாப்பா முக்கியம் இல்லைன்னு நினைச்சேன்னா கிளம்புன்னு தான் சொல்றேன் என்று அவளை வாயடைக்க செய்திட கண்ணீரோடு கணவனை பார்த்தவள், ப்ளீஸுங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுதான் அருணாக்கா கூட வீட்டில் இல்லையே. இந்த ஒரே ஒரு முறை மட்டும் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேங்க ப்ளீஸ். உன் அக்கா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா கிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க. உன் பெரிய அக்கா இல்லைனாலும் சின்ன அக்கா அங்கதானே இருக்கா. புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு வந்திருக்கிறவ நாளைக்கு உனக்கும் சொல்லி கொடுத்து நீயும் அவள மாதிரி என்ன விவாகரத்து பண்ண மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? இதையெல்லாம் மீறி பெரிய மனசோட உன்னை நான் இங்க வச்சிருக்கிறதே அதிகம். என் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ அவங்கள மீறி நீ ஒன்னும் அங்க போக தேவையில்ல என்று கராராக சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். மகன் செல்லவுமே, இத பாரு அர்ச்சனா, அம்மா வீட்டுக்கு போகலையே, அதனால இப்படியே இங்கேயே உட்கார்ந்து பிரசவ செலவெல்லாம் எங்க தலையில கட்டிடலான்னு பாக்காத. ஒழுங்கா உங்க ஆத்தா அப்பனுக்கு போனை போட்டு நாங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்ப்போம், எவ்வளவு செலவாகும்னு எடுத்து சொல்லி அதுக்கேத்த மாதிரி பணத்தை தயார் பண்ணிக்க சொல்லு. முக்கியமா எங்களுக்கு 5ஆம் மாசம் 5 சாதம் ஊட்டுற சம்பிரதாயம் இருக்கு. அதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். பட்டு புடவை, சீசனத்தி என்றவரை இடையிட்டு, அத்தை எங்களுக்கு அதெல்லாம் வழக்கம் கிடையாது என்றாள் அர்ச்சனா. என்னது வழக்கம் இல்லையா? என் குடும்ப வழக்கம் அதுதான். எங்க வழக்கப்படிதான் எங்க பேர பிள்ளைக்கு எல்லா விசேஷமும் நடக்கணும். 5 சாதம் மட்டும் இல்ல, 7ஆம் மாசம் வளைகாப்பு பண்ணி வளையல் போடணும். எங்க கௌரவத்துக்கு ஒரு கைக்கு குறைஞ்சது 4 வளையலாவது போடணும். வளையல்னு சொன்னதும் உங்க பிச்சைக்கார புத்திய வச்சு கண்ணாடி வளையல் நினைச்சிட்டு போற. நான் சொல்றது தங்க வளையல் என்றதில் அர்ச்சனாவிற்கு திக்கென்றானது. அத்தை, அப்பவே அப்பா எல்லாமே பேசினார் தானே, இப்போ திடீர்னு தங்க வளையல் கேட்டா எப்படி? அதுவும் தங்கம் விற்கிற விலைக்கு என்றதும் தான் தாமதம். என்னடி குரல் ஒசருது? தங்கம் இல்ல, என் மகனோட அந்தஸ்துக்கு வைர வளையலே போடலாம். ஆனா பிச்சைக்கார வீட்டுல சம்பந்தம் பண்ணா தங்கத்துக்கு கூட பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும் போல என்று ஏளனமாக சிரித்தார். அத்தை, இன்னொரு முறை இந்த மாதிரி பேசாதீங்க, நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன் என்றால் கண்ணீரை துடைத்தபடி. என்னடா பொண்ணு இத்தனை மாசமா வீட்டு பக்கம் வரலையே, நாமளாவது ஒரு எட்டு போய் பாப்போம், ஏதாவது செஞ்சு கொடுப்போம்னு இல்லாம இதுதான் சாக்குன்னு இந்த பக்கமே திரும்பாம இருக்குதுங்க. இதுங்க நீ சொன்னதும் வலையில போட்டுங்கன்னு நம்புறதுக்கு நான் என்ன இழிச்சவாயா? இப்படியே விட்டா இது வேலைக்காகாது. இன்னைக்கு நானே நேரடியா போய் நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு வரேன். 5 சாதத்துல இருந்து தொட்டில்ல போடுறது வர செலவு செஞ்சுதான் ஆகணும். ஏமாத்த பார்த்தா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்றவர்
வெங்கடேசனின் வீட்டிற்கு கிளம்பி சென்றார். அசோக்கிற்கு விபத்து நேர்ந்ததை ஆரம்பத்திலேயே நந்தினி அஞ்சுவிடம் தெரிவிக்க முயன்றாள். ஆனால் அசோக் பற்றிய பேச்சு என்றதுமே அதை தடுத்தவள், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என்னைக்கோ செத்துட்டாங்கா, இனியும் அவனை பத்தி எதையும் கேட்கறதுக்கு நான் விரும்பல என்றாள் தீர்மானமாக. உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தாண்டி இப்ப அனுபவிக்கிறான், அதுதான் உனக்கு உடனே சொல்லணும்னு தோணுச்சு. அக்கா, எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். முடிஞ்சு போனதை நான் திரும்பி பார்க்க விரும்பலங்கிறத விட என் பொண்ணுக்கான ஓட்டத்துல எனக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த வீட்டுக்கும் எனக்குமான சம்பந்தம் இனி நீங்களும் சுனிதாவும் மட்டும்தான். உங்களோட குடும்ப விஷயத்த சொல்லுங்க, கேக்குறேன். விசேஷத்துக்கு கூப்பிடுங்க, மறக்காம கலந்துக்கிறேன். ஆனா அவனை பத்தியோ அவனை பெத்தவ பத்தியோ எதையுமே நான் கேட்க விருப்பப்படல என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள் அஞ்சனா. அதனால் அவர்களும் எந்த பேச்சையும் அஞ்சுவிடம் எடுப்பது கிடையாது. ஆனால் எப்போது மோகன் இறந்த காரணமும் அசோக்கின் நிலையும் தெரிய வந்ததோ அதற்கு மேல் தாமதிக்காமல் உடனே அவளை நேரில் சந்தித்து விஷயத்தை சொல்ல முற்பட்டனர். அப்போதும் அஞ்சு அதை தடுக்க, இது அவன் மட்டும் இல்ல அஞ்சு, டிஎஸ்பி சாரும் சம்பந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் அமைதியா கேளுடி என்று சர்வா போலீஸ் ஸ்டேஷனில் அவர்களுக்கு படம் போட்டு காண்பித்தது தொடங்கி இறுதியாக இப்போது அசோக் செயலற்று போயிருக்கும் நிலை வரையில் சொல்லி முடித்தனர். கேட்டுக்கொண்டிருந்த அஞ்சுவிடம் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. அசோக்கை அவள் எப்போதோ கடந்து வந்து விட்டாள். ஆனால் மனதில் சிறு நெருடல் பிறப்பதை தடுக்க முடியவில்லை. என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற, ஒருவேளை அவனுக்காக ஃபீல் பண்றியா என்றார் நந்தினி அஞ்சுவின் இரக்க குணத்தை நன்கு அறிந்தவராக. அது இல்லக்கா, ஆனா அவரும் அந்த வீடியோ பார்த்தாரா என்றால் காற்றாக்கி போன குரலில். அவர் மட்டும் இல்ல அஞ்சு, என் புருஷன், அருவி மாமா, பெத்தவங்கன்னு எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க திணற பார்க்க வச்சிருக்கார். மகனோட அந்த கோலம், அதனால ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாம தான் மாமா இறந்து போயிருக்கார் என்றாள் சுனிதா. சுனிதா, இப்ப அதுவா முக்கியம், வந்த விஷயத்த சொல்லுடி என்றதும், அஞ்சு, மகன் நிலைமை இப்படி ஆனதும் எங்க வீட்டுக்காரங்களை மிரட்டி வீட்டுக்கு வந்த மாதிரி நாளைக்கு அம்மாவும் மகனும் உன்னை தேடியும் வர வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் ஜாக்கிரதையா இரு என்று எச்சரித்து கிளம்பினர். நந்தினியின் தம்பி பத்திரிகை வைக்க சென்ற வழியில் நாய் குறுக்காக வந்ததில் தவறி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். விஷயத்தை கேள்விப்பட்டதுமே மனைவியை அழைத்துக் கொண்டு மச்சானை பார்க்க சென்று விட்டான் அரவிந்த். இன்று நல்ல நாள் என்பதால் அனைவரும் அஞ்சுவிற்கு நகை எடுப்பதாக முடிவு செய்திருந்தனர். திடீர் விபத்தால் கிளம்பிவிட்ட அரவிந்த் சுனிதா அஸ்வினிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தான். நேற்று டியூட்டிக்கு சென்றிருந்த அஸ்வின் நேராக நகை கடைக்கு வந்து விடுவதாக சொல்ல நல்ல நேரத்தில் சுனிதாவும் கிளம்பிவிட்டாள். எப்போது அனைவரும் வீட்டிலிருந்து கிளம்புவார்கள் என்று காத்திருந்த ஜெயந்திக்கு இன்றைய நாள் வாகாக கிடைக்க உடனே மகனை தேடி சென்றார். எப்போதும் போல புகைப்படத்தின் முன் நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தவனிடம், சீக்கிரம் கிளம்பு ராஜா, அஞ்சு வீட்டுக்கு போகலாம் என்றார். என்னவா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாப்பா, அவனுங்க வெளியே போயிருக்காங்க, இதுதான் நல்ல சமயம், அவங்க கண்ணில் பட்டம் கண்டிப்பா போக விட மாட்டாங்க. சே, எப்பேற்பட்ட சுயநலவாதியா இருக்கானுங்க, நான் பெத்தவனுங்க என்று மகன்களை அர்ச்சித்தபடி பையை தேடி எடுத்து நகை பணத்தை சரி பார்த்தார். அண்ணன் தம்பி அவனை ஒதுக்கிவிட்ட நிலையில் அசோக்கிற்கும் அன்னையை விட்டால் வேறு நாதி இல்லை. ஏற்கனவே போதை கடத்தலில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு சென்று வந்ததால் அசோக்கிற்கு வேலை கிடைப்பது கேள்விக்குறிதான். அப்படியே கிடைத்தாலும் இனி அவனுக்கென்று ஒரு குடும்பம் அமைத்துக் கொள்ள முடியாது. அதனால் அஞ்சு திரும்ப தன் வாழ்வில் வந்துவிட மாட்டாளா? முடிந்தவரை அனைத்தையும் மாற்றி அமைத்து அவளுக்கு நல்லதொரு வாழ்க்கை கொடுத்து விட மாட்டோமா என்ற ஏக்கம் அவனை வாட்டி வதைத்தது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறானுங்க. ச்சே, ஏன் வயிற்றுலையா இப்பேற்பட்டவனுங்க வந்து பொறக்கணும் என்ற ஜெயந்தி ரவி மூலமாக கால் டாக்ஸி புக் செய்து அடுத்த அரை மணி நேரத்தில் மகனை அழைத்துக் கொண்டு அஞ்சு வீட்டிற்கு கிளம்பினார். காலிங் பெல் சத்தத்தில் கதவை திறந்த அஞ்சனா, வாங்க அத்தை, வாங்க மாமா என்றிட சதீஷின் பெற்றோரோ வேண்டா வெறுப்பாக வீட்டினுள் நுழைந்தனர். அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, நீங்க உட்காருங்க அத்தை என்று அவர்களை வரவேற்று அமர்த்திட அவர்களோ அப்போதுதான் அறையில் இருந்து வெளியில் வந்த அஞ்சலியிடம், அவங்க வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்றனர். வர நேரமாகும் அத்தை, உட்காருங்க, நாங்க வந்துடுறோம் என்றவள் அஞ்சு பின்னே சமையல் அறைக்கு சென்றாள். என்னக்கா இது, உனக்கு பதில் சொல்லாம என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, எனக்கு அவ்வளோ கோவம் வருது என்றாள் அஞ்சலி. யாரா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்தவங்களை வரவேற்று உபசரிக்க பழக அஞ்சலி, இது நான் எதிர்பார்த்ததுதான். இந்தா முதல்ல தண்ணி கொண்டு போய் கொடுத்து என்னன்னு விசாரி, நான் காஃபி போடுறேன் என்றாள். அக்கா, இவங்களுக்கு இதெல்லாம் நீ செய்யணுமா? அம்மா இருந்திருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன்டி, ஆனா இப்போ வேற வழி இல்ல, எனக்குமே அவங்க கிட்ட பேச விருப்பம் கிடையாது. அதே நேரம் ஒரு காஃபியால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன், நீ போ. அக்கா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல,
இத கூட நீ போட வேண்டாம், நகரு என்றவள் பாலை அடுப்பில் ஏற்றிவிட்டு தண்ணீரோடு வெளியில் சென்றாள். அதே நேரம் உள்ள வரலாமா என்ற அசோக்கின் குரலில் தூக்கி வாரி போட திரும்பியவள் வாசலில் நின்றிருந்த அசோக்கையும் ஜெயந்தியையும் கண்டு ஆணி அடித்தார் போல நின்று விட்டாள். எப்படிமா இருக்க? படிப்பெல்லாம் நல்லா போகுதா? என் மருமக எங்க என்று வாயெல்லாம் பல்லாக அஞ்சலியிடம் ஜெயந்தி கேட்க அவளோ பேயறைந்தது போல நின்று இருந்தாள். என்ன அங்கேயே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க என்று சதீஷின் தாயார் தான் ஜெயந்தியை உள்ளே அழைத்தார். ஆனால் உள்ளே நுழைந்த ஜெயந்தி வெகு காலம் பழகியது போல அர்ச்சனாவின் மாமியாரோடு பேச அசோக்கின் விழிகள் அஞ்சனாவை தேடியது. அதிர்ச்சியில் இருந்து மீளாத அஞ்சலிக்கு சுத்தமாக பேச்சு எழவில்லை. அஞ்சலி, பால் பொங்கிடுச்சு பாரு என்றபடி வெளியில் வந்த அஞ்சுவின் நடை அவர்களை கண்டு தடைப்பட அவள் புருவமத்தி முடிச்சிட்டது. மருமகளை கண்டதுமே ஓடி வந்த ஜெயந்தி, ஏ ராசாத்தி, எப்படி கண்ணு இருக்க? ஆமா, ஏன் உன் கண்ணு மேல இப்படி ஒட்டி போயிருக்கு? சரியா சாப்பிடுறியா இல்லையா என்று உருகிட, என்ன வேணும் என்று ஒற்றை கேள்வியிலேயே அவரை எட்ட நிறுத்தினாள் அஞ்சனா. என்ன அஞ்சு, யாரோ மாதிரி பேசுற? நான் உன் அத்தை, அத மறந்துட்டியா? என்னமோ விதி நம்மளை எப்படி எப்படியோ ஆட்டி படைச்சிருச்சு என்று பெருமூச்செறிந்தவர், ஏதோ கிறகு சுத்தி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த அத்தைய மன்னிச்சிடு கண்ணு என்று கைகளை கூப்பினார். அதே நேரம் அவள் எதிரே வந்து நின்ற அசோக், என்ன மன்னிச்சிடு அஞ்சு என்று நெடுஞ்சான் கிடையாக அவள் காலில் விழுந்தான். தன் பாதத்தில் விழுந்து கிடந்த அசோக்கை உணர்வுகளற்ற முகத்தோடு அஞ்சனா பார்த்திருக்க இக்காட்சியை கண்ட சதீஷின் பெற்றோர் அதிர்ந்து போயினர். என்னப்பா இது, நீ எதுக்காக உன் அருமை தெரியாதவ காலில் விழுந்திருக்க? முதல்ல எழு என்று பதறி கொண்டு வந்தார் சதீஷின் தாய். உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தெரியும் அஞ்சு. ஆனா என்னால இத கேட்காம இருக்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு என்றான் கண்ணீரோடு. என்னம்மா இது, ஆம்பளை பையனை இப்படி காலில் விழ வச்சு பாத்துட்டு நிக்கிறீங்க, தம்பியை எழ சொல்லுங்க என்றார் சதீஷின் தந்தை. டைவர்ஸ் ஆன பிறகும் பொண்டாட்டியை தேடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? எதுவா இருந்தாலும் இப்படி செய்யறது சரியில்லை. உன் புருஷன் தானே, என்ன பாத்துட்டு இருக்க? அவரை முதல்ல எழ சொல்லு என்று ஜெயந்தியிடம் ஆரம்பித்து அஞ்சுவிடம் முடித்தார் சதீஷின் தாய். இருக்கட்டுங்க, ஏதோ எங்க கெட்ட நேரம் மொத்தமா எங்க குடும்பத்தை சூறாவளியா புரட்டி போட்டுடுச்சு. இப்ப என்ன, கோர்ட்டு கேஸு விவாகரத்து பத்திரம் இதெல்லாம் இவங்க வாழ்க்கையை தீர்மானிச்சிடுமா? என் மருமகளை இனியும் இங்க விட்டு வைக்க நான் தயாரா இல்ல, கையோடு கூட்டிட்டு போகதான் வந்திருக்கோம் என்றார் ஜெயந்தி வாயெல்லாம் பல்லாக. என்ன பேசுறீங்க, முதல்ல வெளியே போக என்று அஞ்சலி கோபமாக சொல்ல, சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும், வாய மூடு என்றார் சதீஷின் தாய். எவ்வளவு பெருந்தன்மையா உன் அக்காவை மன்னிச்சதோட அவ தம் புருஷன் கூட வாழ வேண்டி மன்னிப்பும் கேட்கிற இவரோட பெரிய மனசு யாருக்கு வரும் என்றார் சதீஷின் தந்தை. அஞ்சனா எதுவும் பேசாமல் அமைதியாக விலகி நிற்க, தம்பி முதல்ல எந்திரிப்பா என்று சதீஷின் தந்தை அசோக்கை தூக்கி நிறுத்த, உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. அந்த கவி ரொம்ப மோசமானவ அஞ்சு. அவளுக்கு எத்தனையோ பேர் கூட தப்பான தொடர்பு இருக்கு. இது எதுவும் தெரியாத முட்டாளா நான் இருந்திருக்கேன். இனி கண்டிப்பா அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. என்னோட வாழ்க்கைக்கு நீயும் நம்ம குழந்தையும் போதும். உன்னையும் பாப்பாவையும் நான் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன் தானே. நான் ஒரு முட்டாள் அஞ்சு என்று தலையில் அடித்துக் கொண்டவன், கிடைச்ச சொர்க்கத்தை மதிக்காம கை நழுவ விட்டுட்டேன். உனக்குதான் நான் கூப்பிட்டா பிடிக்காதே, வெறுப்போட தானே இருப்ப. இனி உனக்கு அந்த கஷ்டம் கூட நான் கொடுக்க மாட்டேன் அஞ்சு என்று தன் தியாகத்தை அவன் வார்த்தைகளில் வடிக்க அஞ்சுவிற்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்துவது அரும்பாடாகி போனது. நிஜமாவே இனி நான் உன்னை எதுக்கும் வற்புறுத்த மாட்டேன். நீயும் ஆர்த்தியும் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துப்ப. திரும்ப இன்னொரு புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம். பிளீஸ் என் கூட வந்துட அஞ்சு என்று மீண்டும் காலில் விழுந்து கெஞ்சினான். அதற்கு மேலும் பொறுக்க முடியாதவள், டேய், உன்னை பத்தி மத்தவங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். நீ ஆம்பலன்னு நிரூபிக்கிறதுக்காக மட்டுமே குழந்தை பெத்துக்கிட்டவன். அப்படிப்பட்டவனுக்கு இப்ப ஆர்த்தி மேல பாசம் பொங்கி வழியுதா? நீ ஆம்பலன்னு உன் அகராதியில இனி நிரூபிக்க முடியாது. அதனால தானே என்ன தேடி வந்திருக்க. இப்ப நான் உன் கூட வந்து உனக்கும் அம்மாவுக்கும் ஆக்கி போட்டு கழுவி தோச்சி தொடச்சுன்னு எல்லாத்தையும் செய்யணுங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளாடா? இல்ல அஞ்சு, உண்மையாவே நான் திருந்திட்டேன், என்ன நம்புமா என்றான் கண்ணீரோடு. நம்பி இருப்பேன். ஒருவேளை 6 மாசம் ஜெயில இருந்து திரும்பி வந்த போது மனம் திருந்தி நீ செஞ்ச தப்புக்கு வருந்தி என்ன தேடி வந்திருந்தனா ஒருவேளை நம்பி இருப்பேனோ என்னவோ. ஆனா கோர்ட்ல நீ என்ன பார்த்த பார்வை இந்த ஜென்மத்துக்கு என்னால மறக்க முடியாதது. அது மட்டும் கோர்ட்டா இல்லாம போயிருந்தா நீ என்ன செய்யவும் தயங்கி இருக்க மாட்ட. அன்னைக்கு உன் கண்ணுல அந்த அளவு கொலவெறிய நான் பார்த்தேன் என்றவளுக்கு இன்றுமே அன்றைய நாளை எண்ணி அச்சம் துளிர்த்தது.
நான் இல்லைன்னா அவ இல்லைன்னா இன்னொருத்தின்னு போகக்கூடியவன் நீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவ இல்லைன்னு ஆனதும் நீ என்ன தேடி வந்திருக்க? காரணம் உன் லட்சணம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. உன் குறைய மூடி மறைச்சு பொண்டாட்டி புள்ளுன்னு குடும்பத்தோட கௌரவமா நீ வாழறதுக்கு நான் வேணும், அப்படிதானே? அதுக்காக தானே என்ன தேடி வந்திருக்க என்று கேட்க அசோக்கின் முகம் கருத்து போனது. பின்னே என்னதான் தவறை உணர்ந்து வந்திருந்தாலும் அவன் குண இயல்பை மாற்ற முடியாதே. ஆபீஸில் யாரும் தன் ஆண்மையை கேலிக்குள்ளாக்க கூடாது என்பதற்காகவே ஆர்த்தியை பெற்றுக்கொண்டவன் அல்லவா? இப்போதும் அவனால் சுயநலமாகத்தான் சிந்திக்க முடிந்தது. அஞ்சு காரி உமிழ்ந்தாலும் அதை துடைத்து போட்டுவிட்டு எப்படியாவது அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்ற முடிவில் தான் வந்திருக்கிறான். ஆனால் ஏண்டா, எந்த தைரியத்துல உன் போதைக்கு நான் ஊறுகாயா இருப்பேன்னு நினைச்சு வந்த என்று சாட்டையாய் சுழன்றாள் அஞ்சனா. நீ எப்பேற்பட்ட சுயநலவாதி, எத்தனை கை தேர்ந்த நடிகன்னு எனக்கு தாண்டா தெரியும். உன் காரியம் ஆகுற வரைக்கும் காலை பிடிக்கிறவன் காரியம் முடிஞ்சதும் கழுத்தை பிடிப்பன்னு ஏற்கனவே இந்த 5 வருஷத்துல பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னடா எனக்கு வாழ்க்கை கொடுக்கறது, என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது? என் வாழ்க்கை என் கையில. என் வாழ்க்கையில நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாதா? நான் கோழை கிடையாது. இந்த உலகத்துல வாழ வழியா இல்ல. என்கிட்ட படிப்பு இல்ல, ஆனா என் கை கால் நல்லா இருக்கு. அதை விட என் புத்தி இப்பதான் ரொம்ப சரியா வேலை செய்யுது. எல்லாத்துக்கும் மேல என் அப்பா அம்மா, தங்கச்சி, எங்க அத்தை, என்னை கட்டிக்க போறவர் எல்லாரும் கூட இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை? நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு சந்தோஷமா வாழ்வேன் என்றாள் திடமாக.